ஆனா ரொம்ப முக்கியமா, அமெரிக்காவோட தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப முழுசா தோத்தரல. அதே மாரி ஈரான் முழுசா ஜெயிச்சிரல. ஆனா அமெரிக்காவோட டாப்ல எப்பவுமே அடி வாங்காம நிப்பாய்ங்கல்ல. அந்த மாரி தோல்விங்கிறது எங்க நிக்குதுன்னா, தாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஓகே. THAAD தாட். ஓகே. அது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட 3500லேருந்து 5000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வானம் மொத்தம் அந்த ஏரியால. அப்ப இங்கேருந்து வச்சுக்கங்களேன், இப்ப நீங்க சென்னையில உட்காந்தீங்கன்னா, டெல்லிய தாண்டி சைனால பாதி தூரத்துக்கு, ஒரு கால்வாசி தூரத்துக்கு வரைக்கும், அங்க வந்து ஃப்ளைட்டோ, மிசைலோ ஏதாவது நம்ம சென்னைய நோக்கி வருதுன்னு வச்சுக்கங்களேன், இங்கேருந்து அந்த தாடோட அந்த ரேடார் வந்து கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சா, அது போற வழியெல்லாம் பார்த்துட்டு, அந்த இது வந்து கரெக்ட்டா போயி, எங்க ரூட் போ அந்த ரூட்டுக்கு அது மெனூவரபிள் அப்படின்னு ஃபாலோ சொல்லுவாங்க. பண்ணும். ஃபாலோ பண்ணும். ஆனா மெனூவரபிள்ங்கிறது அதுதானே. நமக்கு வந்து அங்க மேல சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட்ல ஜிபிஎஸ் கனெக்ஷன் மாரி கனெக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த இது வந்து என்ன சொல்லும், அந்த டேட்டா என்ன சொல்லும், இந்த ரூட்ல வந்துகிட்டு இருக்கு, இந்த ஆல்டிட்யூட் இதில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புள்ளி மாரி அங்க காமிக்கும். அப்ப இது வந்து என்ன செய்யும், இப்ப இப்படி போயிட்டே இருக்கும்போது அது மேல மாறுதுன்னு வச்சுக்கோங்க, இது ரூட் மாறும். அது சப்போஸ் இதுவும் மெனூவரபிள்னு வச்சுக்கங்க. ஏன்னா சில இது அப்படித்தான் இப்ப F35 ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அதுவும் மெனூவரபிள். அத அடிக்கணும்னு வச்சுக்கங்களேன், ஆ இப்ப இதுக்கு என்ன சொல்லும்னா, இங்க ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லும். அது ரூட்ட மாத்தும். இப்ப இது வந்து ரூட்ட மாத்தி இது இப்படி போகும். அப்படின்னா அது வானத்திலேயே வந்து பெரிய ஜெகஜால வேல பார்ப்பாய்ங்க. ஓகே. அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தாடுங்கிறது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அதோட ரேட் வந்து கன்னாபின்னான்னு ரேட் சொல்றாய்ங்க. அது 20,000 கோடின்றாய்ங்க, 80,000 கோடின்றாய்ங்க ஒரு இது. ஓகே. ஒரு டிவைஸு. அந்த டிவைஸ்ல வந்து இப்ப வரைக்கும் வந்திருக்க தகவல் வந்து அஃபிஷியல் தகவல் 2 டிவைஸ வந்து ஆ அந்த ரேடார் இருக்கு இல்லையா? அத வந்து ட்ரோன வச்சு அடிச்சுட்டாய்ங்க. அடிச்சுட்டாய்ங்க. 2 இத அடிச்சுட்டாய்ங்க. ஓகே. அப்ப அத தாண்டுன அட்வான்ஸ் டெக்னாலஜி ஈரான்ட்ட இருக்கா? அடிக்கிறதுக்கு டெக்னாலஜி எதுக்கு? கட்டுறதுக்கு தான் டெக்னாலஜி வேணும். அடிக்கிறதுக்கு? ஆனா அதான். என்னன்னா, அப்போ இது வந்து கண்டுபிடிச்சு போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவனோட டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா? ஆ அந்த ரேடார் கருவி. அந்த ரேடார் கருவி ஒரு மாரி ஒரு இது மாதிரி இருக்கு. ஒரு பிரமிடு டைப்ல இப்டி இருக்கு. அது வந்து சுத்தியே எல்லா இடமும் வந்து அதோட ப என்ன சொல்றது? அதோட பார்வை வந்து விரிஞ்சிருக்கு. அத வந்து 2 அஃபிஷியல் அடிச்சிருக்காய்ங்க. ஆனா அன்அஃபிஷியலா வந்த தகவல் 6 அடிச்சிருக்காய்ங்க.